இதுதான் டைரக்டர். அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम, इसका शीर्षक है दोहामृत. दोहामृत इस शीर्षक के अंतर्गत आपके लिए कबीरदास के कुछ दोहों के बारे में आज विचार विमर्श करने वाले हैं और मैं आज अभी शुरू करने वाला हूं. आप सबका सहयोग चाहता हूं. आशा है कि आपका पूर्ण सहयोग हमेशा की तरह आज भी मुझे मिलेगा, इतना मैं आपसे अपेक्षा करता हूं. அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்போடு சந்த் கபீர்தாஸ் அவர்கள் இயற்றிய சில குறள்கள், அதாவது தோகை என்று சொல்லப்படும் குறள்கள், அதை பற்றி இன்றைக்கு நாம் கலந்து உரையாடுகின்றோம். தங்களுடைய மேலான ஆதரவையும் அன்பையும் எதிர்பார்த்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். कबीरदास कहते हैं, शीलवंत सबसे बड़ा. शीलवंत सबसे बड़ा. शीलवंत फ्रेश पेज. शीलवंत सबसे बड़ा. शीलवंत सबसे बड़ा. शीलवंत सबसे बड़ा. सर्व रतन की खाने. सर्व रतन की खाने. सर्व रतन सर्व रतन की खाने. थर्ड लाइन, सेकंड लाइन, फर्स्ट लाइन है. सेकंड लाइन, तीनों लोक की, तीनों लोक की संपदा रही शील में आनी. रही शील में आनी. आनी रही शील में आनी. शीलवंत सबसे बड़ा. सर्व रतन की खानी. तीनों लोक की संपदा रही शील में आनी. ठीक है. अच्छा, इसका भावार्थ हम देखेंगे. ஷீல் நான் சொல்லிருக்கேன், ஒழுக்கம் சொல்லிருக்கேன் இல்லையா? சுஷீலா அன்றைக்கி சொன்னேன். ஷீல்னா ஒழுக்கம். ஷீலவந்தனாக்கா ஒழுக்கமுடையவன். திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஷீலவந்து எழுதிக்கலாம். அது மீனிங் மட்டும் அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கலாம். ஷீலவந்து சப்சே சப்சே. இது 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. கொஞ்சம் ஹிந்தி அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது. தே என்றால் சேன்னு அர்த்தம், எல்லாவற்றை விட. சப்தே என்றால் எல்லாவற்றை விட பெரியவன். ஒழுக்கமுடையவன், எல்லாரையும் விட மிகப்பெரியவன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கமுடையவன், எல்லோரை விட பெரியவன். சர்வ ரத்தன் கி காணி. ரத்தன்னா ரத்தினம். சர்வனா எனக்கு சொன்ன எல்லா ரத்தினங்களின் சுரங்கமாவான். காணி என்றால் சுரங்கம். சர்வ ரத்தன் கி காணி. காணி என்றால் சுரங்கம். கான் சொல்லுவாங்க. இங்கே இந்த செய்யுளுக்காக, இந்த மாத்திரைக்காக, யாப்புக்காக காணின்னு போடுறாரு. சர்வ ரத்தன் கி காணி, எல்லா ரத்தினங்களும் உள்ளடக்கிய சுரங்கம் போன்றவன். யாருனாக்கா ஒழுக்கமுடையவன். செகண்ட் லைன், தீன் லோக் கி சம்பதா. லோகம் சொல்லுவாங்க, இகலோகம், பரலோகம், பதாலோகம். திரிலோக் தாரிமாங்க, இவரை சஞ்சாரிமாங்க. யாரை? நாரதரை. திரிலோக் சஞ்சாரிமாங்க. அதாவது இகலோகம், பரலோகம்,
பாதாளலோகம் என்று 3 லோகத்திலும் உள்ள சொத்துக்கள் எவ்வளவு இருந்தாலும் தீலோக்கி சம்பதா, சம்பதான சொத்து, 3 லோகத்தின் சொத்துக்களும் ரஹி இருக்குதாமா, இருக்கு. எங்கே இருக்குது? ஷீல்மே ஆனி, ஒழுக்கத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஷீல்மே ஆனி, ஒழுக்கத்துள் வந்திருக்க அர்த்தம். ஆனினா ஆகையை வந்து விட்டது, ஒழுக்கத்துக்குள் வந்து விடுகிறது. அப்போ ஒழுக்கம் ஒன்று இருந்தால் போதும், வேறு எந்த சொத்தும் வேண்டாம். ஒழுக்கம் இருந்தால் போதும். இதான் முக்கியமான கருத்து தான். அது ஒழுக்கமே சிறந்தது. குறள் மாதிரி ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அது நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டலாம், நீங்கள் போட்டலாம், நீங்கள் கம்பேரிசன் போட்டலாம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எப்பவுமே நீங்கள் வந்து ஒழுக்கத்துக்கு முதல்ல கொடுப்போம், எல்லா வீட்டையும் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார் வள்ளுவர். இங்கே வள்ளுவருடைய குரலை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம், கம்பேர் பண்ணலாம். அடுத்தது மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. உயிராக இருக்கணுமா? கொஞ்சம் அப்புறம் அங்கே வந்துடுறேன் நான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். மகாத்மா காந்தி சொல்வார், தன் கயா தன் கயா. அதே தான் அது கூட நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தன் கயா गया तो कुछ नहीं गया. धन गया तो धन धन धनलक्ष्मी. धन गया तो कुछ नहीं गया, कुछ नहीं गया. ये फर्स्ट लाइन है. सेकंड लाइन है स्वास्थ्य गया. स्वास्थ्य कुछ नहीं गया, स्वास्थ्य इस स्वा इस इत्य. स्वास्थ्य गया तो कुछ गया. स्वास्थ्य गया तो कुछ गया. मगर 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 ना बट ना तो आनाल. चरित्र गया, चरित्र गया, चरित्र चरित्र ஒழுக்கம். चरित्र गया तो सब कुछ गया, सब कुछ गया. எல்லாம் போச்சாமா, सब कुछ गया. இங்கிலீஷ் சொல்லுவார், இங்கிலீஷ் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் சொல்கிறாங்க. இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், nothing is lost. If wealth is lost, nothing is lost. If health is lost, if health is lost, something is lost. If health is lost, something is lost. But if character is lost, character is lost. Character is lost. Everything is lost. Loss alji. Lost. LOSS. Everything is lost. நமக்கு செல்வத்தை இழந்து விட்டால் இழப்பு ஒன்றுமில்லை. உடனத்தை இழந்து விட்டால் சற்றே இழப்பு. ஆனால் ஒழுக்கத்தை இழந்து விட்டால் அனைத்தும் இழந்து போல. ஆகவே ஒழுக்கமே மனிதனுடைய உண்மையான சொத்து என்கிறார் காந்தி. அதே கருத்தை கபிதாசும் சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது. ஷிமா படன் கோ சாஹியே. ஷிமா 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 படன் கோ சாஹியே. ஷிமா படன் கோ சாஹியே. चाहिए चाहिए. क्षमा बड़न को चाहिए, कमा छोटन को उत्पाद. उत्पाद उत्पाद उपद्रव. छोटन को उत्पाद. ये फर्स्ट लाइन है. सेकंड लाइन है
रहीम हरी 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 को घटियो हरी को घटियो 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 जो 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 भृग 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 मुनिवर भृग 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 मारी मारी लात भृग मारी लात 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 जो भृगमारी लात படிச்சிருப்பீங்க जो भृगमारी लात அதாவது பகவான் விஷ்ணு திருமால் படுத்துட்டு இருக்கார். அவர் படுத்துட்டு இருக்கும்போது பிருகுமலை பார்க்க போகிறாரு. பார்க்க போனாக்கா அவர் படுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு, கவனிக்கல வர்றதை. இவர் ரொம்ப கோபக்காரர். யார்? பிருகுமுனிவர். என்ன பண்ணார்? சென்றார். என்னடா நான் வந்திருக்கேன், அவங்க தூங்கிட்டு இருக்கான், 20 கூட பார்த்தியா? இது ஓடி போய் அவருடைய மார்பை எட்டு உயர்த்தார். மார்பில் எட்டு உயர்த்தார் பிருகுமுனிவர். அதை பார்த்தவருக்கு அவருக்கு என்ன வரணும்? கோபம் வரும்ல. ஆனால் கோபம் வரல. அவர் காலை பிடிச்சிட்டு ஐயா உன் கால் வலிச்சுதா கேட்டார். அப்போ வந்து அந்த இறைவனை வந்து தாழ்த்தி காட்டுவதற்காக பார்த்தியா நான் சாமியை விட்டு வச்சு பார்த்தியா என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக அவர் விட்டு வைத்தார். ஆனால் மன்னித்த காரணத்தாலே அவர் சிறுமைப்பட்டார், இவர் பெரியவராயிட்டார். ஆக மன்னிப்பவனே மகான் என்ற கருத்து தான் இதில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிப்பவனே மகான் ஆவான். சொல்ல பாருங்கள், ஷிமானா க்ஷமா மன்னிப்பு, ஷிமானா மன்னிப்பு. படோன்கோ சாயே யாருக்கு வேணும்? பெரியவர்களுக்கு வேண்டும். சோட்டன்கோ சிவர்களுக்கு உட்பாத் கலவரம் உபத்திரம் பண்ணுவான், உபத்திரம் பண்ணுவான். திருநெல் பக்கம் சொல்லுவாங்க, திருநெல் பக்கலாம் திருநெல்வேலி கோயம்பு தனியாக கண்மை சொல்லுவாங்க. அதாவது படுத்துறாயா அப்படிமாங்க. அந்த மாதிரி அந்த படுத்துறவங்க யார் செய்வாங்க? சின்னவன் செய்வாங்க, மன்னிக்கிறவங்க பெரியவன் செய்வாங்க. சரி, புருகுக்கோ ஹரிக்கோ கட்டிகையோ. அப்படின்னா திருமால், திருமாலை வந்து அவமானப்படுத்த. கட்டி கையோனாக்கா இறக்க சொல்ல முடியாது. நான் பேசுவேன் இறக்கி காட்ட சொல்லல, இந்த இறக்கி பேசலாம் சொல்லல. இறக்கினாக்கா அவமானப்படுத்துறதுக்காக பிருகு முனிவர் மாறி லாத்தா லாத் மாறி எட்டி உதைத்தார், எட்டி உதைத்தார். இதை காட்சியில் இன்னொரு உங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இவர் தெரியும், இயேசு கிறிஸ்து தெரியும். இயேசு கிறிஸ்து அவருடைய கொள்கை என்ன? மன்னிக்க தான் கொள்கை. அன்பு காட்டுங்க, மன்னிச்சிடுங்க. இன்னும் ஒருவன் மறுகணத்தை காட்டு, ஆனால் திருப்பி அடிக்காதே. அதுதான் அவருடைய கொள்கை. அவர் சிலுவையில் அடைஞ்சாங்க. அப்போ மக்கள்லாம் கொதிச்சுட்டு வந்தாங்க. நீங்கள் சொல்லுங்க, நான் வந்து அவங்கள கொண்டுறோம். அப்போ சொல்கிறாரு, அறியாமையால் தவறு செய்கிறார்கள், அவர் நீங்கள் மன்னிச்சிடுங்கன்னு சொன்னார். அதான் அவருடைய கொள்கை தான், மன்னிப்பு தான் அவருடைய கொள்கை. ஆக வந்து அதுபோல் ஒரு நிகழ்ச்சி. இவருடைய புகழ் அதிகமாக அவரை பார்த்து புறாமப்படுறாங்க நிறைய பேர். தெரிஞ்சுங்க, எவன் நல்லவனோ அவனுக்கு நிறைய எதிர்கள் இருப்பாங்க, கெட்டவங்க இருக்க மாட்டாங்க. நல்லவனுக்கு நிறைய எதிர்கள் இருப்பாங்க. அப்போ இவருக்கு நிறைய எதிர்த்தாங்க. அவன் நினச்சாங்க எப்படியாவது வந்து தாழ்த்தி காட்டணும், அவமானப்படுத்தணும் என்று முயற்சி பண்ணார். இவர் ஒருவராக போவார், மக்களுக்கு போதனை பண்ணுவார் இல்லையா. ஒரு நாள் உபதேசம் பண்ணும்போது ஒரு நிறைய கூட்டம் போயிட்டுருக்கு. இவர் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கோஷ்டி வந்தாங்க. யார் கோஷ்டி? எதிர ஒரு கோஷ்டி வந்தாங்க. ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து நிறுத்தினாங்க. பார்த்தாரு, என்ன சமாச்சாரம், இந்த மாதிரிங்க இந்த பெண் வந்து விபச்சாரம் பண்ணுறா, இப்போ கால்கள் உடம்பை விட்டு வளர்க்குறாள், பயிர் வளர்க்குறாள், இது தப்பு இல்லையா? சமுதாயம் கெடும் இல்லையா? அது வந்து குற்றம் இல்லையா? ஆமாம் குற்றம் தான். சரி, என்ன செய்யலாம்? நீங்கள் தண்டிக்கணும். அவருடைய என்ன ஏம்னாக்கா, தண்டித்தால் அப்போ வந்து மன்னிப்பு என்றது என்னாச்சு? அவரை வந்து பண்ணிடலாம். சரி, மன்னித்தால் இவர் வந்து இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை வந்து ஊக்குவிக்கிறாரு என்று நாம் அவர் மேலே குற்றம் சுமத்தலாம். அப்போ இது பண்ணாலும் குற்றம் சுமத்தலாம், அது பண்ணாலும் என்று இவருடைய எய்ம், இவருடைய எண்ணம். சரி, அப்படியா? சரி, தண்டிக்கலாமா? சரி, என்ன தண்டனை தரலாங்கிறாரு. உடனே அவங்க கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கல்லால் அடிக்கணும். நம்மெல்லாம் சேர்ந்து உள்ள கல்லால் அடித்து அவங்க பொண்ணை கொல்லணும். அதான் அவங்க தண்டனை ஆகும். இது மற்ற படமாக இருக்கும். அப்படிங்களா? சரி,
கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூட்டார், தாழ்ந்து தலையை தாழ்த்து கண்ணை மூட்டார். அப்போ சொன்னார், ஒன்று சொன்னார், சரி உங்களிலே வந்து யார் தவறே செய்யவில்லையோ அவங்க முதல் கல் அடிங்க, உங்களை யார் தவறே செய்யவில்லையோ அவங்க முதல் கல் அடியுங்கள் சொல்லிட்டு அடிங்க, நான் வேணாம் சொல்ல தலை கொஞ்சம் கொண்டார். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அப்படி தியானத்தில் மூடி இருந்தார். தியானம் முடிஞ்சு கண்ணில் பார்த்தாக்கா யாருமே இல்லைங்க, இந்த பொண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இல்லை 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 அவளும் பண்ணா வந்தாங்க இல்லையா, ஒருத்தன் தவறு பண்ணாலும் யாருமே இல்லை, அவன் ஓடி போயிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? அவங்க தோற்றுட்டாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து மன்னிப்பினுடைய பெருமையை சுட்டி காட்ட இயேசு பிரானுடைய வாழ்க்கை நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது பைபிளில் இருக்குது, நீங்கள் பைபிளில் பாருங்கள், பார்க்கலாம். பைபிள் ஃபுல்லாகவே அந்த கதையாக தான் இருக்கும். எல்லா மதங்களும் வந்து அந்த மத குருமார்கள் வந்து கதை சொல்லித்தான் மதத்தை வளர்த்தார்கள், மத பிரச்சாரம் பண்ணாங்க. இந்துவாக தான் சரி, கிறிஸ்டியனோ சமணமோ புத்திஸ்டோ எல்லாமே வந்து சின்ன கதை தான், டேல்ஸ் அவங்க சொல்லுவாங்க. இந்த டேல் கதை சொல்லி தான் வந்து அவங்க வந்து வளர்த்தாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மக்களை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், ஈர்க்க முடியும். அதுபோல் காந்தி சொல்வார், க்ஷமாமே சஜாசே அதிக் வீரத்தாய். கொஞ்சம் இப்படி இருக்கலாமா, இதாக இருக்கமா, வெயிலாக கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ். க்ஷமாமே சஜாசே அதிக் எழுதி வேணாம், கேட்டுக்க. க்ஷமாமே சஜாசே அதிக் வீரத்தாய். மன்னிப்பு மலையாளத்தில் சொல்லுவாங்களா, சமைக்கணுமாங்க, தெரிஞ்சுங்களா? மலையாளத்தில் சமைக்கணுமாங்க. இந்த க்ஷமா தான் சமைக்கணும் ஆகிப்போச்சு, சமைக்கணும் சாரே அப்படிமா. க்ஷமாமே சஜாசே அதிக் வீரத்தாய். தண்டிப்பதை விட அதிக வீரம் எங்கே இருக்குனாக்கா மன்னிப்பு தான் இருக்கிறது. சஜா தேனைக்கு யோக்கியத்தா ரக்தே ஹுயேபி. தண்டிக்கிற தகுதி இருந்தாலும் ஜோ க்ஷமா கர்த்தாய் மன்னிக்கிறானோ உஸ்கி ஆத்மா பல்வான் என்றார். அவனுடைய ஆத்மா வந்து உயர்ந்தது, அவன் தான் வந்து மன்னிப்பான். ஆத்மா பலமாக யார் இருக்கிறானோ அவன் மன்னிப்பான், இல்லாதவன் பிள்ளைங்க அவனா எல்லாம் அடிப்பாங்க, அம்மாவே அடிப்பாங்க, தொடர்ந்து அடிப்பாங்க. சில பேர் இருப்பாங்க, நீங்கள் கோச்சிக்காதீங்க, யாராவது அடிச்சு கோச்சிக்காதீங்க. என்ன தெரியுமா? அவங்களுடைய ஆன்மா வந்து பலம் இல்லை என்று அர்த்தம், பலம் தீனம் அர்த்தம். எதை சொன்னாங்க, எதையும் தாங்கும் எதையும் வேணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதையும் தாங்கணும், தாமரை தனிமாக வாழ்ந்து சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தால் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இங்கே என்ன சொல்கிறாரு, ஒழுக்கத்தினுடைய பெருமை சொல்கிறார் கபீர்தாசர். இங்கே போகிறா பாருங்கள், கிருஷ்ணகிட்ட போயிட்டார். நான் இங்கே போகிறேன், இயேசுகிட்ட போகிறேன், காந்திகிட்ட போயிட்டேன். சரிங்களா? அடுத்தது 3வது இருக்குங்க. जो जल बाड़े नाव में, जल बाड़े नाव में, नाव में घर में बाड़े घर में बाड़े दाम. फर्स्ट टाइम माँ, जो जल में बाड़े, जो जल में बाड़े नाव, இல்லை जो जल बाड़े नाव में. फर्स्ट टाइम माँ है ना, जो जल बाड़े नाव में घर में बाड़े दाम. இது फर्स्ट टाइम है. दोवु हाथ சொல்ல உங்களுக்கு उलीचिए दोवु हाथ ना कई. उलीचिए यही सज्जन को है काम. उलीचिए कमा ये ही सज्जन को है काम. सज्जन साजिद जाइम सज्जन को है काम ना வேற. सज्जन को है ஐதான் காம். சரி, இப்போ நம்ம ஒரு ஆற்றுல போயிட்டுருக்கோம், மத்தியில் போயிட்டோம். போகும்போது படகுல போயிட்டுருக்கோம். சரி, திடீர்னு அந்த படகுல வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு கோட்டையாச்சு. தண்ணி வந்து எப்படியோ கோட்டையோ ஏதோ தண்ணி உள்ளே வருது.
இங்கே வருது, அந்த படகு படகுக்குள்ளே வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி விட்ருமா? இல்லைங்க வெளியில போ தாண்டி வரணும்ல. ஆமா அப்ப என்ன பண்ணுவோம்? தண்ணீரை வெளியே இறக்கணும். எப்படி இறக்கிறோம்? வைப்போம். அங்கே ஒன்றும் பாத்திரம் இருக்காது. நம்ம இப்போ தான் போனோம், சும்மா போனோம். எப்படி எப்படி இப்படி இன்னும் போடுவோம், இன்னும் போடுவோம், இன்னும் போடுவோம், இன்னும் போடுவோம். அது மாதிரி ஜோ ஜல் வாடே நாவுமே. நாவுன்னா படகு. नाव में ना पड़गल इधर मारे स्कूटर में मारे गाड़ी में मारे नाव में पड़गल जल नन्नीर जलम बाड़े पेरिगिनाल அடுத்தது கர்மே பாடே தாம் வீட்டிலே தாம்னா பணம் வீட்டிலே பணம் பெருகினால் தாம்னா பணம் தாம் தோவு ஹாத் ரெண்டு கையாலும் உதிச்சியே அதுதான் மகான் இதுதான் மகானுங்கிறது இப்படி போடுவீங்கள இப்படி இருப்பீங்களா அப்படி தானம் பண்ணுங்க இப்படி தானம் பண்ணுங்க இப்படி தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க இறையுங்க அன்னைக்கு இருந்தாங்கம்மா அன்னைக்கு அதான் சொல்ற சஜ்ஜன் கோய் காம் மகான்களுடைய மேன்மக்களுடைய செயலுங்கிறாரு சஜ்ஜன் கோஹை காம் மேன்மக்களுடைய ஆமாம் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் ஒன்று சொல்லுங்க இல்லையா நட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் உண்மை வரும் எல்லாரையும் சொல்லி அவங்க மேன்மக்கள் தான் சொல்கிறாரு சஜ்ஜன் கோஹை காம் இது மேன்மக்களுடைய செயல் வேலைங்கிறாரு புரியுதுங்களா சரி அடுத்தது चाह गई अर्थ कुरल चाह गई चाह चाह स्मशाली है स्मशाली है राइट चाह गई चाह गई चाह तनिया गई तनिया माँ चाह गई गई गाई गई हाल गा 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 पोड़ी अम्मा ईदा चाह गई चिंता मिटी चिंता चिंता मिटी 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 मीठी मिटी कमा मनुवा 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 बेपरवाह 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 मनुवा बेपरवाह हाँ हाँ परवाह जिनको कछु ना चाहिए बात है जिनको कछु कछु ना चाहिए ना चाहिए इनको कछु ना चाहिए सोई साहनशाह सोई साहनशाह सोई साहनशाह शाहनशाह चक्रवर्ती नाथ साहनशाह चक्रवर्ती साहनशाह चाह गई आसे पोइचा गेना पोइची चाहना आसे विरुपम आसे पोइट्टது चिंता मिटी चाहना विरुपम आसे கொஞ்சம் चाह गई चिंता मिटी चाह गई चिंता मिटी चाह गई चिंता मिटी आसे पोड़िया चाह गई चिंता मिटी पाती चाह गई चिंता मिटी आसे पोचा कवலையும் போச்சு மிட்டினா அகன்றது அர்த்தம் ரெண்டு ஒன்று தான் கை மிட்டி ரெண்டு ஒன்று தான் மிட்டினா அகன்றது ஆசை போயிட்டதா கவலையும் போயிட்டது அகன்றது மனுவா மனுவனா மனசு பேபர்வாகனா இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கும் பேபர்வானாக்கா கவலைப்படாமல் இருக்கும் ஓகே ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீ பர்டர் जिनको कछु ना चाहिए யாருக்கு எதுவும் வேண்டாமா जिनको कछु ना चाहिए யாருக்கு எதுவும் வேண்டாமோ சோயி அவர்கள்தான் சாகன்ஷா சோயி சாகன்ஷா
அவர்தான் சக்கரவர்த்தி. சோயி சாஹன்ஷா, அவர்தான் சக்கரவர்த்தி. சாஹன்ஷா சக்கரவர்த்தி. சோயி ஷாஹன்ஷா, யாருக்கு எதுவுமே தேவையில்லையோ அவர்தான் சக்கரவர்த்தி. புத்தர் சொல்வார், புத்தர் சொல்வார் புத்தர், ஆசையே அறிவுக்கு அடிப்படையினார். ஆசை அருமின் தேவரோடு ஆயினும் ஆசை விரும்பாங்க. சாமியை கூட ஆசைப்படாமா சொல்லுவாங்க. ஜாகி சிந்தா மிட்டி மனுவா பேப்படுவா. ஆசை போச்சா கவலையும் போயிடுச்சு, மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கும். யாருக்கு எதுவும் வேண்டாமோ அவன் தான் சக்கரவர்த்திங்க. இன்கோ கட்டினா சாயே சோயி சாஹன்ஷா. அடுத்தது வந்து மாங்கன் கயே, மாங்கன் கயே मरी रहे, मांगन गए मरी रहे, कमा मरे मांगन जाही, मरे मांगन जाही. ये फर्स्ट लाइन है. जाही उनते पहले उनते पहले वे मरे होत करत नाही मांगन गए तो मरी रहे. ओ சொல்லுங்களே, गए तो मरी रहे, मरे मांगन गए तो मरी रहे, मरे तो मांगन जाही. उनते पगले वे मरे होत करत नाही. சரி, இப்போ வீட்டிலங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, என்ன பண்ணுறோம்? பசியால் சாப்பிட்றோம். ஏண்டா பிச்சை கேட்க போகிறோம்னாக்கா பசியால் சாரோம், அதுக்கு போல நான் பண்ணுறோம், பிச்சை கேட்க போகிறோம். சொல்கிறாங்க இல்லையா? சொல்ல பாருங்கள். மாங்கன் கையே மறி ரஹே, வீட்டில் வந்து சாப்பிடாம சாப்பாட்டுக்கு செத்து கொண்டிருக்கிறோம், ஆகவே நான் வந்து கேட்க போகிறேன்னாக்கா இறக்க போகின்றேன், பிச்சை எடுக்க போகின்றோம் என்று சொல்கிறாங்க இல்லையா? சரி, அப்போ தான் போகிறாங்க அவங்க. சரி, போயிட்டாங்க. அப்போ என்ன ஆடுறாங்க அவங்க? மரிஜாகி, போயிட்டாக்கா மரிஜாகி, அவங்க வந்து இறந்து போகிறோம் கீ கொடுக்குறாரு. வீட்டுக்கு இல்லைன்னு சாப்பாடு சொல்லலாம், சாப்பிடன்னு சொல்லி கேட்க போகிறோம். அப்படி கேட்க போகிறோன்னு சொல்லலாம் தவிர இவன் கேட்க போயிட்டான் வச்சுங்க, அவன் என்ன ஆகிடுறான்? இறந்தவன் ஆகிடுறான். சரி, உன்கே பகலே வேமுறை, அவருக்கு முன்னால் இவன் இறந்து போகிறான். யார் தெரியுமா? அவன் போகிறான் பாருங்க, அவன் இருக்கு, அவன் இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க. அவன் ஓத்த கரத்த நாகி, கையில் இருக்கு, அவன் என்ன சொல்கிறான்? பார்த்து இல்லைப்பா சொல்ல பாருங்க. இவன் அவனுக்கு முன்னாடி இவன் இறந்து போகிறானாமா. அப்போ என்ன அர்த்தம்? இறப்பது நன்று. அந்த ஈயாரை வந்து பார்த்து ஒன்றும் ஈயாமல் இருக்கான் பாருங்க, அவனுக்கு முன்னாடி இறந்து போயிடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இறக்க போது ஆவாதான், ஆனால் இறக்க போகிறான் பாருங்க, அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க, அவனை விட தாழ்ந்தவன் ஆகினான். அப்போ என்ன சொல்லுங்க? அர்த்தம் என்ன சொல்கிறாங்க? பிச்சை எடுக்கக்கூடாது. அப்படி பிச்சை யாராவது வந்துட்டானாக்கா அவனுக்கு வந்து நம்ம செய்யணும், செய்யலைனாக்கா நம்ம என்ன ஆடும்? அவனை விட கேவலமாடும். அதான் அர்த்தம். சரி, அடுத்ததுன்னா இன்னும் ஒன்று, மரிஜாவும் मांगन ना जाऊं, मरी जाऊं मांगन ना जाऊं. अपने तन के काज, अपने तन के काज, अपने तन के काज, काज काज काज, अपने तन के काज. परमार्थ के कारणे, परमार्थ के कारणे
परमारथ के कारणे मोही कारणे कारणे मोही न आवै लाज मोही न आवै लाज அவை न आवै लाज லாஜ் லா இஜ் லாஜ் லாஜ்னா வந்து வெட்கம் மானம் சொல்லுவாங்க லாஜ்னா வெட்கம் மானம் சொல்லுவாங்க இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுங்க நிறைய பேர் வந்தாங்க இல்லையா ஒரு கோஷ்டி வச்சு வந்தாங்க வந்து அவங்க கொடுங்க பக்கத்து ஊர்லேயும் வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க கொடுங்க ஏன் லேடிஸ் டீச்சர்லாம் வந்தாங்க நம்ம ஒரு முட்டா கொடுத்து வச்சுங்க சும்மா இருக்க மாட்டோம் சரி நம்ம வீட்டுக்கு போக இப்போ சாப்பாடு இல்லை போமா போமா போக மாட்டோம் நம்ம வீட்லேயும் நம்ம சாப்பாடு இல்லை சரிங்க காசு தேவையாக இருக்குது ஐயா கொடுங்க ஏன்னு கேட்டு போவோமா போக மாட்டாங்க ஏன் போக மாட்டோம் நமக்குன்னு ஒரு மரியாதை அதுதான் பண்பாடு மண்படு மரபினில் மானிட ஜாதி பண்படு மதனை பண்பாடுங்கிறார் நவியார் சார் குருநாதர் சொல்றார் கண்ணதாசன் மண்படு மரபினில் மானிட ஜாதி பண்படு மதனை பண்பாடு எங்க இந்த மண்படு அந்த மண் கொடுத்தோம்னா தமிழ்நாட்டு மண் அந்த மாதிரி மண் இது ஏன்னா கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கம் இல்லாத மண் தமிழ்நாட்டு மண் அதான் சொன்னால் மண்படு மரபினில் மானிட ஜாதி பண்படு மதனை பண்பாடு எங்க நமக்காக கேட்கக்கூடாது அது பண்பாடு சாப்பிட்டாச்சிங்க ஒரு வீட்டுக்கு போகிறோம் வச்சுங்க ஃபஸ்ட்டு தான் போவோம் அவங்க சாப்பிடுங்க சொன்னால் பரவாயில்ல எங்கள் தாத்தா இருப்பார் எங்கள் அம்மாவோட சித்தப்பா அப்புறம் நாங்கள் சேலத்தில் இருந்தோம் சின்ன பையனாக நம்ம லீவ்லாம் இங்கே ஊருக்கு வருவோம் இன்னும் பாட்டில் சொல்லுமா டீ சாப்பிட்றா சொல்லுவோம் அப்புறம் ஏன்னா சேலத்துலேருந்து வரான் சாப்பிடாம வருவான் அவன் சேலத்துலேருந்து வர சாப்பிடாம வருவான் அவன் பண்ணும்போது நமக்கு என்ன தோணும் சாப்பாச்சி வயிறு நம்பி இருக்குங்க அதான் சொல்லுமே தவிர ஆமாங்க போடுங்க அதுதான் பண்பாடு அதான் சொல்கிறாரு மண்படு மரபில் மானிட ஜாதி பண்போடு மதனை பண்பாடு என்க தமிழ் பாடம் தெரியுமா இச்சையை உடனே எடுத்து வைக்காத மரபு பயிற்சி இச்சையை உடனே எடுத்து வைக்காத மரபு பயிற்சி மான்களின் மானம் முற்றிய பாரதத்தில் உயர்ந்த பண்பாடாம் அப்படின்பார் யார் குருநாதர் சொல்வார் கண்டாரம் சொல்வார் இங்கே சொல்கிறா பாருங்கள் மறி ஜாவும் நான் செத்து போடுவேன் மாங்கன் நான் ஜாவும் யார்கிட்ட போய் கேட்க மாட்டேன் இதுக்காக அப்பனே தன் கேட்காய் என் உடம்பை வளர்ப்பதற்காக தன்னை உடம்பு காதுனா ஆகுன்னு அர்த்தம் ஃபார் மீ ஃபார் அஸ் என்னுடைய உடம்பை வளர்ப்பதற்காக நான் கேட்க போக மாட்டேன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன் செத்து போடுவேன் பரமாரத்துக்கே காரணம் பிறடுக்கு உதவி செய்வதற்காக மோகிதான் அவை லாஜ் எனக்கு வெக்கமான இது வராது மோகினா முஜே எனக்கு வர்றாங்களே வாங்கிட்டு போகிறாங்களே எதுக்கு சாமிக்காக ஊருக்காக பிறடுக்காக வரும்பொழுது எனக்கு வந்து கண்டிப்பாக வராது அப்போ என்ன அர்த்தம் என்ன சொல்லுவாரு பிறடுக்கு உதவுங்க உங்களால் நிகழ்ச்சி செய்யுங்க நான் ஒரு நிகழ்ச்சி சொல்ல உங்களுக்கு பனாரஸில் உங்களுக்கு தெரியும் நினைக்க பனாரஸ்னால் காஷியில் வந்து ஹிந்து யூனிவர்சிட்டி இருக்குது திரும்ப உங்களுக்கு தெரியுமாமா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி அது யார் உருவாக்கம் தெரியுமா மதன் மோகன் மாளவியா சொல்லி ஒருத்தர் ஒரு மகான் மதன் மோகன் மாளவியா காந்தி மாதிரி அவர் தான் வந்து உருவாக்குனார் ₹1 போய் காசு வாங்கி அந்த இப்போ இருக்குது பனாரஸ் யூனிவர்சிட்டி அதுக்காக எல்லா இந்தியாபுரம் போனாருங்க கடைசியாக ஹைதராபாத் போனார் இப்போ நிஜாம் ஆட்சிங்க இப்போ மந்திராட்சிங்க ஹைதராபாத் நிஜாம் முஸ்லீமில் அவர் இவர் போகும்போது நம்ம நிஜாம் ஊரில் இல்லை திவான் இருக்கார் திவான் கேட்குறாரு ஐயா எனக்கு வந்து வந்திருக்காங்க இல்லைங்க நாங்கள் வந்து முஸ்லீமுங்க இந்துக்கெல்லாம் நாங்கள் வந்து காசு தர மாட்டோம் அப்படின்னு மன்னர் இல்லை நான் நீங்கள் போங்க அனுப்பிட்டாரு இவருக்கு ரிமாரோ வைராக்கியம் அவ்வளோ அங்கேருந்து இங்கே வந்து காசுக்கு இருக்குது ஆந்திராக்கு இருக்குங்க ஹைதராபாடு இங்கே வந்து சும்மா போகிறதா முடியாது ஒரு ₹10 வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணார் சரி வெளியே வராது ரொம்ப வெளியே வரும்போது ரோட்டில் ஒரு ஊரில் போய்ட்டுருக்கு என்ன ஊர்வலம் சபா ஊர்வலம் இறுதி ஊர்வலம் முஸ்லீம்கள் அவங்க முஸ்லீம் பார்த்துக்கலாம் நீங்கள் பார்த்துங்களா
பார்த்துக்கலாம் நீங்கள். ஒரு போகும்போது காசு போட்டே போவாங்க, காசு வச்சுட்டே போவாங்க. நம்மளுக்கு வந்து இதே இருப்பாங்க. பூனா மாலை எப்படி வச்சு போட்டு போவாங்க, பொறி வச்சு போவாங்க, அரசு காசு போடுவாங்க கொஞ்சம். இவங்க அப்படி இல்லை, பணத்தை அப்படியே பாடிச்சு போவாங்க. பணத்தை காசு ரூபாயை எவ்வளோ தெரியுமா பார்த்தாரு, ஏதாவது காசுக்குற ஹைட்டை போட்டு சும்மா போகிறதா ஒன்று பைய வச்சுட்டு ஒன்றா பொறி போட்டுறாரு. நீ அந்த காசை போட்டாங்க, சும்மா போகக்கூடாது, போனால் அவமானம் சொல்லி பொறுக்கி போடுறாரு. இந்த மேட்ரு யாராவது பார்த்துட்டாங்க, பார்த்து அங்கே சகல் போச்சு அரண்மனைக்கு. ஐயோ எங்கள் நாட்டுக்கு ஒரு பிச்சை எடுத்து வாங்கி போகிறதா, இவ்வளோ கேவலம் நமக்கு. அது மாதிரி சொல்லுவார்ல, இது மாதிரி சொல்லி நம்ம நாடு என்ன நம்ம கேவலம் நாடு அப்படின்னா உடனே அவர் ஃபோன் பண்ணுறாங்க, தகவல் அனுப்புகிறாங்க. யாருக்கு? நிசாமுக்கு. ஒரு ஏட்டாரு இப்படியாவது கூப்பிட்டு கால் விழுந்து, ஐயா அனுப்பிச்சுங்க, எவ்வளோ பண்ணாலும் தர உங்களுக்கு என்று கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்படி தான் அந்த கட்டப்பட்டது. இது வந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி இப்போலாம் ஃபேமஸ் ஆச்சு, பயங்கரமாக ஆச்சுங்க. அது கட்டப்பட்டது. அப்போது அவர் நினைச்சாரு, நாட்டுக்காக நாம் எடுப்போம் அதை. கண்டிப்பாக நானே இப்போ தான் பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். காசுக்கும் எடுக்க மாதிரி தெரியுமா, இதனால் சௌரம் போயிருக்கோம், அதில் போட்டப்பட்ட காசை எடுக்கக்கூடாது இல்லைங்களா, போய் காலமிக்கூடாது, ஏன்னா அது வந்து வைரஸ் இருக்கும். ஆனால் இவர் வந்து பெரிய மகான் இவர். ஆனால் வெக்கம் பார்க்காம மானம் பார்க்காம எடுத்து போடுறான்னு சொன்னாக்கா எதுக்காக போடுறாரு? பிறருக்கு சேவை செய்வதற்காக. பிறருக்கு சேவை செய்வதற்காக வந்து எனக்கு வந்து வெக்கமானம் வராதுங்கிறார் கபில்தாசர். இங்கே நான் வந்து இந்த மதன்மோகன் மாளவியா, பேர் மதன்மோகன் மாளவியா, நீங்கள் வரலாற்றை படித்து பாருங்க தெரியும் உங்களுக்கு, இந்த அலையும் வரும். இவரும் ஏற்கனவே ஒரே ஞானிகள். தனக்காக வந்து கேட்க மாட்டேன், செத்து போயிடுவேன். ஆனால் மக்களுக்காக பிறருக்கான எனக்கு வெக்கமானம் பண்ணுவேன் வராது. மகாத்மா மதன் மோகன் மாளவியா அப்போ பேர், ஃபவுண்டர் ஆஃப் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. கூகுளில் பாருங்க, போய் பாருங்க, கூகுள் போட்டு பாருங்க. மகாத்மா மதன் மோகன் மாளவியா, பனாரஸ், ஃபவுண்டர் ஆஃப் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, வாரணாசி, காசி. 3 பேர் உண்டுங்க, காசி, வாரணாசி, பனாரஸ். ஒன்று ஜாக்கோ ராக்கை சாயா, முக்கியமானதாக சொல்கிறேன். ஜாக்கோ ராக்கை சாயா, ராக்கை சாயியா, मारी ना सक्कई कोई, जाको राकई साइया, मारी ना सक्कई कोई, सेकंड लाइन है। बाल न बांका कर सके, बाल न बांका करी सके, बांका, बाल न बांका करी सके, जो करी सके, बाल न बांका करी सके, जो जग बैरी हो, जग बैरी हो, बैना बैरी, जग बैरी होई, जग होई, जग बैरी होई. ஒரு உதாரணம் சொல்லுங்களுக்கு, மகாத்மா காந்தியை சுட்டாங்க இல்லையா, சுடப்போறதுக்கு முன்னாலேயே ஒரு 20 days முன்னாடி தெரிஞ்சு போச்சு, சதி பண்ணுறாங்க, கண்டிப்பாக அவர் வந்து ஐயா வந்து கொண்டுவாங்க தெரிஞ்சு போச்சுங்க. அந்த மக்கள்லாம் வர்றாங்க, வந்து ஐயாட்ட வந்து சாமி பாபு சொல்லுவாங்க, பாப்புவாங்க, பாப்புன்னா அப்பா, பாபுஜிம்பாங்க, அப்பா இந்த மாதிரி எல்லாம் சதி பண்ணிருக்காங்க, உங்களை கொண்டுடுவாங்க, அதனால் நாங்கள் வந்து பாதுகாப்பு போடுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்லார், எனக்கு பாதுகாப்பு வேண்டாம், இந்த உடம்பை வைத்துக்கொண்டு கடவுள் வந்து எவ்வளோ வேலை வாங்கணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் அவரே இந்த உடம்பை காப்பாற்றுவார். உன் வேலை முடிஞ்சு போச்சுடா சொன்னால் அவர்கிட்ட கைவிட்டுருவார். அப்புறம் என்ன, நான் சுத்தா பரவாயில்ல, இந்த உடம்பை கொண்டு இது வரைக்கும் வந்து என்ன வந்து வேலை வாங்கணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் அவரே காப்பாற்றுவார், எனக்கு பாடி கார்ட்ஸோ போலீஸோ இதுவுமே வேண்டாம் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கரெக்டாக அந்த முடிஞ்ச ஒரு 15 நாளே வர விட்டாங்க. சரி, சாகும் பொழுது அவர் வாதி என்ன பார்த்து வந்து ஹே ராம் சொன்னார். ஹே ராம்
இந்த வார்த்தை வந்தது. ம். இந்த இடத்துல நான் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது ராமாயணத்தில். அவர் ஒரு வாரமா ராமன்ற உச்சரிப்பை உச்சரிக்காம இருந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி. ராம் ராம் சொன்னார். அது அவர் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஆமாங்க. பொதுவாங்க நிறைய பேத்துக்கு ஏஜ் ஆகிட்டாக்கா தெரிஞ்சு போடும். அவங்களுக்குள்ள நமக்கே தெரிஞ்சு போடுங்க. ஏஜ் ஆகிட்டாக்கா தெரிஞ்சு போடும். கண்டிப்பாக உணர்த்தும். அது உள்ள சொல்லுங்கள். அப்போது ஒரு ராம் சொன்னது எனக்கு ராமாயணத்தில் ஞாபகம் வருது. ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருதுங்க. ராமன் வந்து வாலியை கொண்டார் இல்லையா? எப்படி கொண்டாரு வாலியை? மறைந்து கொண்டாரு. சரி, அவன் கீழே விழுந்துடுறான். அந்த ராமா பணம் போட்டு யாரும் பிடிக்க முடியாதுங்க. விழுந்துடுறான். பார்க்குறாங்க. பார்த்தா ராமன் இருக்கு. ஐயோ ராமனா என்ன கொண்டது? அப்புறம் கூப்பிட்றாரு. வாங்கினதும் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி என்ன கொன்னேன்? நான் வந்து குறைங்க மாதிரி கொண்டு நேரடியாக நான் உயிர்னாச்சே, நேரடியாக வந்துருக்கலாமே, இப்படி வந்து என்னை வந்து கோலமான கொண்டு வந்து திட்டுறா முதல்ல. இவரும் அமைதியாக இருக்கார். இருந்தால் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இல்லைப்பா, நான் இப்படி தப்பு தண்டனை கொடுத்ததால நான் கொல்ல, உனக்கு வந்து கொலை பண்ண எண்ணம் கிடையாது. உடனே அப்படியா, நான் விசத்தப்பட்டு தெரியாமல் பண்ணிட்டேங்க. நான் வந்து குரங்கன் தானே, உங்களை மாதிரி தேவரணம் நான், அவர் குரங்கன் தானே, நான் பண்ணிட்டேன். சரி, என்னை மன்னிச்சிங்க, நான் தவறை உண்டு விட்டேன். சரி, தவறை உண்டு விட்டால் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அதுதானே பெரிய உண்டை தான் படிச்சுக்கோ நம்ம. இவனால சரிப்பா, நீ தவறை உணர்ந்து விட்டா, இனிமேல் வந்து யாரையும் ஒன்றும் பண்ணாத, நல்லவனா வாழ முயற்சி பண்ணி. சரி பண்ணுறேங்க, நான் உனக்கு உயிர் கொடுத்துட்டுமா? அப்போ நான் யார் தெரியுமா? நான் தான் விஷ்ணு பரமாத்மா, ராமனா அவதாரத்துக்கு வந்திருக்கேன், உனக்கு உயிர் கொடுத்துட்டுமா? நீ தெரிஞ்சுட்டே இல்லை? இப்போ சொல்கிறான், ஐயா எனக்கு வராதிங்க. ஏன்னா நீங்கள் உயிர் பிச்சை கொடுப்பீங்க, இல்லைன்னு சொல்ல, வாக்கு தர மாட்டீங்க. ஆனால் நான் எனக்கா ஒரு நாள் வந்து இறந்தால் தேரணும் இல்லையா? 100 வருஷம் தான் கடைசியாக ஒரு நாள் இறந்தால் தேரணும். அப்போ எனக்கு வந்து ராமனுடைய மடியில் இருக்கும் ஞாபகம். ராமனுடைய அம்பை கையில் பிடிச்சிட்ருக்கேன், உங்கள் மடியில் படுத்துட்ருக்கேன். உங்கள் மடியில் படுத்து உங்கள்கிட்ட பாக்கி எனக்கு கிடைக்குமா? கிடைக்கிறதுக்காக வந்து பேசிட்டு போயிருக்காங்க. எனக்கு உயிர் பிச்சை கொடுக்காதீங்க, நான் திருந்தி வந்து சாப்பிட்றேன், நான் வந்து திருந்தி சாப்பிட்றேன். இது உங்களை மடியில் சாகிற பாக்கி வந்து யாருக்குமே கிடைக்காது. என்ன உயிர் விடுறான்? யாரோட மடியில் வந்து வாலி வந்து பகவானுடைய மடியில் உயிர் விடுறான். அப்போ உயிர் விடும்போது அப்போ சொல்கிறாரு, நான் சொல்கிறாரு துளசிதாசர். தமிழ் எழுதுனது கம்பர் இல்லைம்மா, சான்ஸ்கிரிட் எழுதுனது வந்து வால்மீகி, இந்தியில் எழுதுனவர் தான் வந்து துளசிதாசர். அப்போது சொல்கிறாரு, தெரிஞ்சுங்க அந்த லைனு, முக்கியமான லைன் அது, நீங்கள் எங்கேயும் ஞாபகம் வச்சுங்க. ஜனம் 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 முனி முனி ஜतन कराही, जतन जतन कराही कराही, जन्म जन्म मुनि जतन कराही. ये फर्स्ट लाइन है. सेकंड लाइन है अंत अंत राम कह कह आवत नाही, आवत नाही, अंत राम कह आवत नाही, जन्म जन्म मुनि जतन कराही, अंत राम कह आवत नाही. முனினா முனிவர்கள். இது வந்து யாருடைய வார்த்தைய? துளசிதாசனுடைய வரிகள். இதில் துளசி ராமாயணத்திலே துளசிதாசனுடைய வரிகள் இது சொல்கிறாருன்னா பாருங்கள். முனினா முனிவர்கள், ஜனம்னா ஜென்மம் பிறப்பு, எத்தனை பிறவி எடுத்து ஜத்தன் கராகி முயற்சி செய்தாலும் அந்த கடைசியிலே எப்போ சாகும்போது ராமுக்காக, ராம் என்று சொல்ல ஆபத்தனாகி வராது. எத்தனை விஜயத்தை பிறவெடுத்து முயற்சி பண்ணாலும் கூட முனிவர்கள், அதனால் முனிவர்கள் அவளே கூட எத்தனை பிறவெடுத்து முயற்சி செய்தாலும் கூட சாகும் பொழுது ராமன் வார்த்தை சொல்ல யாருக்குமே வராதுன்னு சொல்லுவார். ஐயோ அம்மா அப்பா அம்மா ஏதோ சொல்லுவான் தவிர அந்த ராமக்காக ஆபத்தனாகி முடிவிலே ராமன் சொல்ல யாருக்கும் வராதுன்னு சொல்லி இங்கே வந்து வாலி குழந்தை பாடும்போது சொல்கிறார். அதை நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. யார் சொல்கிறாரு? காந்தி அதே கருத்தை சொல்கிறார் பார்த்தீங்களா? ராம், ஹே ராம். அந்த அது மாதிரி யாருக்கும் வராதம்மா. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய
ஒரு யோகி தான் கிடைக்கிறது. அந்த பாக்கியம் வந்து அவர் பெற்றிருக்கிறார் ராமன். ஆகவே ராமனை விட ராமனுடைய பேருக்கு மதிப்பதிகம். இதான் ராம் ராம் சொல்லிட்டே சொல்லுவாங்க. ராம் ஒரு வார்த்தை இருந்தது ஆக்சுவலாக வந்து மரா மரா மரான்னு சொல்லுவேன். திருப்பி சொல்லுங்க, அதை மரா சொல்லிட்டே இருங்க. ராம ராமன் இருக்கு. வால்மீகி ஆரம்பத்தில் கொள்ளைக்காரர் இருந்தவர் தெரிஞ்சு நினைக்கிறாங்க இல்லையா? கொள்ளைக்காராக இருந்து நாரருடைய அருளையாக அவர் பக்தனாக மாறினார், முனிவராக மாறுகிறார். அப்போ அவர் சொல்லார், எனக்கு வராதுங்க ராம், அதெல்லாம் வராதுங்க. சரிப்பா, நீ என்ன வேலை, என்ன கொள்ளையடிக்கிறது, கொள்ளை கொடுத்தா பேசாமல் வாங்கிக்குவேன், கொடுக்கலாம் என்ன பண்ணுவேன், அடிப்பேன், இல்லை கொல்லுவேன். கொல்லுனா என்ன வாவேன் இதில் சொல்லுங்கள். மரணம் செத்தான் அர்த்தம். நான் அங்கே அடி கொல்லுவேன், அவன் செத்தான் இல்லையா? சரி, மரம் சொல்லிடுறேன், அது சொல்லிட்டாரு, சொல்லி பாருங்க. மரா 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 ராம் ராம் இருக்கும். ஆக ராமனுடைய பேரை யார் சொல்கிறானோ அவனுக்கு வந்து எப்பவுமே வந்து அவனுக்கு இது கிடையாது, முக்தி தான், அவனுக்கு வந்து முடிவு உண்டு. அந்த கருத்து நீங்கள் அங்கே சொல்ல வராது. ஏன் நம்ம குருநா சொல்லுவார், ராமன் இப்போ சொல்லும்போது பலர் நிறைய ராமன் சொல்லுவார், ஒவ்வொரு பேருக்கும் காரணம் உண்டு. சரி, நினைக்கும் உங்களுக்கு சொன்னேன், ஜனக்கி பற்றி ஜானகின்னு சொன்னீங்களா? அது மாதிரி இங்கே வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன். அவங்க வம்சம் பேர் என்ன? ராமனை பிறந்த வம்சம் என்ன? ரகுவம்சம். வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன். அந்த குலம் அழிக்க வந்தவர் மன்னர்களே மிகப்பெரிய மன்னர் யாருனாக்கா ராமன் தான். வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன். மதங்களை இணைப்பவன் சிவராமன்கிறார் குருநாதர். சிவன் சைவம், ராமன் விஷ்ணு, எனக்கு தான் பாருங்கள். மதங்களை இணைப்பவன் சிவராமன். மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன். கோயில் வைக்கணும் கணக்கு வைக்கணும், ஸ்ரீராமன் செப்போம். மூர்த்தினா ஒருவன் ஸ்ரீராமன். முடிவில்லாதவன் அனந்தராமன். அந்தனா முடிவு, அனந்தனாக்கா முடிவில்லாதவன் அனந்தராமன். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். நம்பிய பேருக்கு ஏது பயம். அவள் பாட்டு தான், குருநாதர் பாட்டு தான். ராம் 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 கிருஷ்ண பாட்டு முடிப்பார். அது மாதிரி ராமனுடைய பெயர் வந்து சொல்லுறது வந்து யாருக்குமே வராது. அந்த ராமர் யாரை காப்பாற்றுகிறாரோ, ஜாக்கோ ராக்கை சாய்யா, யாரை காப்பாற்றுகிறாரோ, ஜாக்கோனா யாரை, ராக்கைனா காப்பாற்றுகிறாரோ, ரட்சிப்பா சொல்கிறாங்களே, ரட்சிப்பா சொல்கிறாங்களே, ஏசு ரட்சிப்பா சொல்கிறாங்க இல்லையா? ரக்ஷா தான் ராக்கையும் வருங்க. ரக்ஷாபந்தன் கட்டுறாங்கல்ல, என்னங்க ரக்ஷானா காப்பாற்றுக்கிட்ட கட்டுறான் கவல். அந்த கட்டா வந்து அவன் எந்த மதமோ எந்த ஜாதியோ அந்த பெண்ணுக்கு அவன் அண்ணன் ஆக்கிறான். அது பேர் தான் ரக்ஷாபந்தன். மகிமை தான் ரக்ஷாபந்தன். ஜாக்கோ ராக்கை சாய்யா. சாயினா கடவுள். நம்ம சாமியும் கிராமத்தில் இங்கே சாய்யாம்பாங்க. கடவுள் யாரை பாதுகாக்கிறாரோ அவனை மாறின சக்கை கோய் யாருமே கொல்ல முடியாது. கொய்னகி மாசத்தா புரியும், யாருமே கொல்ல முடியாது. சரி, பால்னா பாங்கா கரசைக்கை. பால்னா முடியுமா? முடியும். சண்டை ரொம்ப சொல்லுவாங்க, என்னடா தொட்டு விடாமையே இருப்பாங்க, முடியை கூட தொட முடியாதுமாங்க. இங்கே முடியை கூட தொட முடியாதாமா. பால்னா பாங்கா கரசைக்கை வனத்தனா ஒரு சிறு தீங்கும் ஏற்படுத்த முடியாது. யாரு? ஜோ ஜக் பைரி ஹோல். ஜக்னா உலகம், உலகமே வந்து பைரினா இறுதியாகணும். பைரினா எதிரி. உலகமே எதிர்த்து வந்தாலும் கூட அவனுக்கு ஒரு சிறு தீங்கும் ஏற்படுத்த முடியாது. யாருக்கு? கடவுளுடைய அருள் யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு, இறைவன் அருள் யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு ஒரு சிறு தீங்கும் ஏற்படுத்த முடியாது. இந்த இதற்கு பொறுமையாக கேட்டீர்கள். இந்த தோஹா கபீர் விருத்தாவளி, கபீர் தோஹாமிருத்து இயேசு, இந்த நிகழ்ச்சியிலே சில கருத்துக்கள் நான் சொல்ல வந்தேன். அதை நீங்கள் கேட்டீர்கள். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைய निगर्ची जरूर सीखेंगे। मैं इसके साथ मैं अपना ये आज का भाषण समाप्त करता हूँ और कल एक नए शिक्षक के साथ आपसे मिलना चाहता हूँ। तब तक के लिए आपसे विदा लेता हूँ। विदा लेने वाला आपका सुंदर राजन। धन्यवाद। जय हिंद।